31st பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஹியூமன் மில்க் பேங்க் லான்ச் பண்றோம். இது வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா பிரஸ்ட் மில்க் தேவை ஒரு எப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு நாங்கள் பிரஸ்ட் ஃபீடிங் வீக் முன்னிட்டு லான்ச் பண்றது ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ இது எத்தனையோ லட்சம் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை இனாகிரேட் பண்றது வந்துட்டு டாக்டர் குமுதா, டாக்டர் ரமா, டாக்டர் கீதா. ஸோ நான் கேள்வி கேட்கலாம். இந்த பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பிரஸ்ட் ஃபீடிங் வாரத்தை முன்னிட்டு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தாய்ப்பால் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் போய் சேரணும்னா அதுக்கு நம்ம எல்லா முயற்சியும் எடுக்கணும். இப்போ குழந்தை பிறந்தோன்னு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு சில அம்மாக்களுக்கு முடியலனாலும் சில குழந்தைங்களுக்கு குடிக்க முடியலன்னாலும் இந்த தாய்ப்பால் வங்கி இருக்கிறதுனால அந்த அம்மா கிட்ட இருந்தே எடுத்து அந்த பாலை வந்து அவங்களுக்கு டியூப் மூலமாகவும் வழியாகவும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம கொடுக்க முடியாத அம்மாக்களுக்கு இங்க மட்டும் இல்லாம இங்க பிறக்கிற ஆஸ்பத்திரி மட்டும் இல்லாம குழந்தைகள் மட்டும் இல்லாம அவங்க வெளிய ஆஸ்பத்திரிக்கும் பிறக்கிற குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் வந்து பிறந்ததுல இருந்து 2 வயது வரைக்கும் கிடைக்க வேண்டியதுங்கிற ஒரு மெசேஜை வந்து இந்த மில்க் பேங்க் வாங்கி தொடங்கிறது மூலமாக அவங்க வந்து கட்டாயம் எல்லாருக்கும் தெரியப்படுத்திருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி பண்றதுனால இங்க மட்டும் இல்லாம இங்க வர குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கும் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் இந்த விஷயம் பரவி சுத்து இந்த வேலைச்சேரியை சுத்தி இருக்க எல்லாரும் தங்களோட குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தான் கிடைக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்து வந்து நன்றாக பரவும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதனால இந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நன்றி சொல்றேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10% குழந்தையும் ஒரு 5% மதர்ஸும் பிரச்சனையில இருக்கலாம். அதாவது பிறந்தவொடனே அவங்க தாய்ப்பால் கொடுக்க முடியாதுன்னு. பட் அப்படி இல்லாதப்போ வந்து வேற ஒரு சில காரணங்களுக்காக அந்த வந்து அது தள்ளி போகுது. அதனாலதான் இப்ப வந்து அந்த அவேர்னஸ் வந்து நம்ம கான்சியஸா கடிகாரத்தை பார்த்து இப்ப இந்த குழந்தைக்கு எவ்வளவு நேரத்துக்குள்ள தாய்ப்பால் கிடைக்குதுன்னு ஒரு ஆஸ்பத்திரியை மானிட்டர் பண்ண சொல்றோம். அப்ப அதுல வந்து ஏன் அந்த மாதிரி லேட் ஆகுது, முக்கியமா சிசேரியன் செக்ஷன்ஸ்ல அது ஆகுது அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சு இப்போ அம்மாவுக்கு ஆப்ரேஷன் ஆனா கூட ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளேயே அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பணுங்கிற வந்து ஒரு முக்கியமான கருத்தை வந்து எல்லா டாக்டருக்கும் எல்லா ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கும் இப்போ வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதனால அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முதல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இது கம்மியாக தான் இருந்தது. இப்போ இந்த NFHS 5ல வந்து அது 2021 பண்ணது. ஆனா இந்த 3 வருஷத்துல கட்டாயம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் மட்டும் இல்லாம பிரைவேட் ஆஸ்பத்திரியும் இது ரொம்ப முழு முயற்சியோட சேர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது வந்து கட்டாயம் இம்ப்ரூவ் ஆகும். ஆனா அது அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தேவை. ஏன்னா இந்த மெசேஜை வந்து எங்களை விட நிறைய பேருக்கு கொண்டு செலுத்தக்கூடியவங்க நீங்க. இந்த மெசேஜை சொன்னா இந்த அம்மாவே என்னை வந்து ஏன் நீங்க 1 மணி நேரத்துக்குள்ள என் குழந்தைக்கு பால் கொடுக்கலன்னு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறது எங்களோட. ஏன்னா பால் வழியாக எந்த ஒரு நோயும் அடுத்த குழந்தைக்கு போகக்கூடாது ரொம்ப முக்கியமாக நாங்கள் கவனம் செலுத்துறோம். ஸோ அந்த ஸ்கிரீனிங் பண்ணி அந்த அம்மாவுக்கு அவங்க அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஃபிட்டான அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க குளிச்சுட்டு வரணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும், அப்புறம் பிரஸ்ட் பம்ப் வந்து ரொம்ப கிளீனா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹைஜீன் பார்ட்டை டேக் கேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரோசஸ் பண்ணி அதே மாதிரி ஸ்டோரேஜும் -20 தான். ஸோ -20 வைக்கும்போது அது 6 மாதம் வரைக்கும் அந்த தாய்ப்பால் பயன்படுத்தும். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரோசஸிங் வந்து சாதாரண அப்படியே பால் எடுத்து அப்படியே கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த பால் எடுக்கிறதுக்கும் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அது ப்ரோசஸ் பண்றதும் பாஸ்டரைசேஷன் வந்து 62.5 டிகிரிஸ்ல 30 மினிட்ஸ் வரைக்கும் அந்த பாஸ்டரைஸ் ஆயிட்டு அதுல இருந்த நோய் கிருமிகள் நோய் இதெல்லாம் கொல்லப்பட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு கொடுக்கப்படுது. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாக்கா 24 to 48 hours வச்சுக்கலாம். அதை வந்து குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஹாட் வாட்டர் பாத்துக்குள்ள நேரடியாக அதை சூடு பண்ணக்கூடாது. ஹாட் வாட்டர் பாத்துக்குள்ள வச்சு பண்ணலாம். அப்புறம் ஃப்ரீசர்ல வச்சாக்கா 1 வீக் அந்த மாதிரி. இங்க வந்து கலெக்ட் பண்றது வந்து அவங்க பாஸ்டரைஸ் பண்ணி ஃப்ரீசிங்ல வைப்பாங்க. அதுக்கு எல்லாம் பெரிய ப்ரொசீஜர் இருக்கு. நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே -20 டிகிரிஸ்ல ஃப்ரீஸ் ஆகிருந்ததுன்னா 6 months. பாஸ்டரைஸ் 6 months, அன்பாஸ்டரைஸ். என் குழந்தைக்கு பால் கம்மியாகும்னு நினைக்க கூடாதுதான் ரொம்ப முக்கியம்.
அது பயந்துக்கிறாங்க, ஐயோ இந்த பால் இதோட கொடுத்துட்டேன்னா என் குழந்தைக்கு இருக்குமா அப்படின்னு. கொடுக்க கொடுக்க பால் சுரந்துகிட்டே இருக்குங்கிறது வந்து நம்ம முக்கியமா மதர்ஸ் கிட்ட எம்பசைஸ் பண்ணணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், கவுன்சில் பண்ணணும். நம்ம மத்தவங்க கிட்ட நான் எப்பவுமே சொல்றேன், மதரை விட ஃபேமிலி மெம்பர்ஸையும் நம்ம மோட்டிவேட் பண்ணணும். அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தாதான் வீட்டுக்கு போய் கூட அவங்களுக்கு சரி நிறைய பால் வருதே வேஸ்ட் ஆகுதே அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு சரி வேற குழந்தைக்கு அவங்க பார்த்துருப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் குட்டி குட்டி பார்ப்பாங்க, அம்மாங்க வேற ஏதாவது ஒரு ஊர்ல இருப்பாங்க, ஆந்திரால இருந்து பேபியை மட்டும் அமுச்சு விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேபிஸ்க்கெல்லாம் அவங்க மனம் வந்து டொனேட் பண்ணாங்கன்னா அவங்க பால் சப்ளை வந்து கண்டினியூஸா இருக்கும். தட் இஸ் அ வெரி பிக் அட்வான்டேஜ் அந்த மதருக்கு. இல்லை இப்போ மதர்